தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தனித்த குரலாக ஒலித்து வந்தவர் EVKS இளங்கோவன். எல்லலும் எகத்தாளமும் நிரம்பிய அவரது அரசியல் விமர்சனங்களுக்கு என்றே ஒரு ரசிகர் கூட்டம் உண்டு. அந்த அளவுக்கு தனது செயல்பாடுகள் மூலம் தனித்துவமான அரசியல்வாதியாக திகழ்ந்த EVKS இளங்கோவன் தந்தை பெரியாரின் அண்ணன் கிருஷ்ணசாமியின் மகனும் திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவரான EVK சம்பத்தின் மகனாவார். 1948 ஆண்டு டிசம்பர் 21 EVK சம்பத் சுலோச்சனா தம்பதியின் மகனாக பிறந்த EVKS இளங்கோவன் ஈரோடு கலைமகள் கல்வி நிலையத்திலும் ஈரோடு சிக்கப்ப நாயக்கர் கல்லூரியிலும் படித்தார். தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதார பட்டப்படிப்பு பயின்ற போது மாணவர் காங்கிரசின் செயலாளராக பணியாற்றினார். பின்னர் ஈரோடு மாவட்ட இளைஞர் காங்கிரசின் தலைவர், ஈரோடு நகர காங்கிரஸ் தலைவர், மாவட்ட காங்கிரஸ் தலைவர் என படிப்படியாக கட்சியின் முக்கிய தலைவராக உயர்ந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் 2000 முதல் 2002 ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் பதவி வகித்தார். தொடர்ந்து 2003 வரை தமிழ்நாடு காங்கிரசின் செயல் தலைவராகவும் பணியாற்றினார். 2015 முதல் 2017 ஆண்டு வரை மீண்டும் கட்சியின் மாநில தலைவராக பதவி வகித்தார். காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த காலங்களில் EVKS இளங்கோவன் அளித்த பேட்டிகள் அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. குறிப்பாக சோனியா காந்தியை அவரது இத்தாலி நாட்டு பெயரை குறிப்பிட்டு விமர்சித்த ஜெயலலிதாவுக்கு EVKS இளங்கோவன் கொடுத்த பதிலடி இன்றளவும் நினைவு கூறப்படுகிறது. 1984 ஆண்டு முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதி தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரானார். சிவாஜி கணேசன் காங்கிரசிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை உருவாக்கிய போது அக்கட்சியில் இணைந்த EVKS இளங்கோவன் 1989 ஆண்டு பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வியடைந்தார். தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழக முன்னேற்ற முன்னணியை சிவாஜி கணேசன் கலைத்த நிலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலேயே இளங்கோவன் இணைந்தார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட EVKS இளங்கோவன் ஒன்றிய ஜவுளித்துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் 2023 ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவரது மகன் திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று 39 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட EVKS இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி காலமானார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.